திரு சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு இபிஎஸ் தன்னை குறிப்பிடுறத நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இபிஎஸ் தரப்பு இதை எப்படி பார்க்குது? நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம்மா. அதாவது இப்போ நீங்கள் இன்றைக்கி தலைப்பு வச்சுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இபிஎஸ்க்கு பின்னடைவா தற்காலிக சிக்கலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய பார்வையில் நான் ஒன்று சொல்லிடுறேம்மா, இது தற்காலிக சிக்கலும் இல்லை, அவருக்கு விக்கலும் இல்லை. இது ஒரு சின்ன பிழை. அதாவது பார்த்தீங்கன்னா காஸ்ட் டைட்டில் நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறப்ப நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வருகின்ற வரையில் நீங்கள் அதே பொறுப்பை தான் குறிப்பிடணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு அமைப்பில் தலைவராக இருக்கிறேன், இன்னொருத்தரை நான் நீக்கிறேன், அப்போ நான் தலைவர் அப்படின்னு ஒரு கேஸில் போய் நான் உள்ளே போகிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு மேலே ஜென்ரல் மேனேஜர் கூட ஆயிருக்கலாம். ஆனால் ஜென்ரல் மேனேஜருங்கிற அந்த பொறுப்பை அப்போ குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்துடைய இன்னைக்கு கேள்வி. மற்றபடி திரு எடப்பாடி பழனிசாமியோருடைய தலைமையை பற்றி கேள்வி எழுப்புறதோ இல்லை பொதுச் செயலாளருங்கிறதுக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்ததோ கிடையாது. எனக்கு முன்னாடி பேசுகிற திரு கேசி பழனிசாமி என்ன சொன்னார்னா, ஜூலை 11, 2022 எடப்பாடி பழனிசாமி தன்னை பொதுச் செயலாளராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்னு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்றாரு. அதிமுகவினுடைய பொதுக்குழு ஏகமனதாக திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தீர்மானம் அதை பத்தி தான், அதை ஒட்டி தான் என்னோட கேள்வியும் இருக்கு. ஒரு சின்ன பிழை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்சியான அதிமுக இதை சொல்லிட்டு நகர்ந்துட முடியுமா? பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவி அதை கேள்விக்குள்ளாக்குற மாதிரியா தானே ஒரு பார்வை முன்வைக்கப்படும் நீதிமன்றத்தோட இந்த கேள்வியை. நிச்சயமா நான் அதை மறுக்கவே இல்லை. நானும் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில் இது வழக்கறிஞர்கள் கவனக்குறைவால் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு அதீத ஆர்வ மிகுதியால் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம். வழக்கு தொடுக்கிறப்ப நாம் என்ன பொறுப்புல இருந்தோமோ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாம் அந்த பொறுப்பை தான் குறிப்பிடணும் அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல அவங்க மாற்றி குறிப்பிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விந்தையான செயல் தான். அது என்ன காரணம்? நான் சொன்ன மாதிரி அதீத ஆர்வமாக இருக்கலாம், இல்லை அது ஒரு கவனமின்மையாக கூட இருக்கலாமா. அந்த சமயத்தில் நீதிமன்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உயர்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அதை குறிப்பிட்டு சொன்ன உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு உடனடியாக அதற்கு மன்னிப்பு கோரி நாங்கள் புதிய மனுவை இது பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதாவதுமா ஒரு கேஸ் அதை பற்றி பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதை ஒட்டி நீதிபதிகள் பலவிதமான கேள்விகள் எழுப்புவாங்க. இந்த கேள்விகளை வச்சு ஆகா தீர்ப்பு இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு யாரும் இதுக்கு கொண்டாட முடியாது. ஏன்னா பல இதில் நீங்கள் ரஃபேல் வழக்கில் பார்த்துருக்கலாம், பல விதமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பிச்சு சந்தேகப்படுற மாதிரி தீர்ப்புகள்லாம் எழுப்பினப்ப நாளிதழுக்கும் தொலைக்காட்சிக்கும் அன்றைய அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக மட்டும்தான் அதை பயன்படுத்த ஒழிய, ஆனால் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரஃபேலில் எந்த ஊழலும் நடக்கல, குற்றச்சாட்டும் இல்லைங்கிறது தான் தீர்ப்பு வந்தது. கேசி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வரல, அதிமுகவுடைய பொதுக்குழு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணாங்க. அதே மாதிரி அதை எதிர்த்த பன்னீர்செல்வம் பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர். அதில் இன்னொரு காமெடி என்ன கேட்டிங்கன்னா, இந்த பொதுக்குழுவை எதிர்த்து மனு பெறின ஒருத்தர் ஜேசிடி பிரபாகர் இப்போ அந்த பக்கம் இருக்கிறாரா, அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வினா. அது ஒரு பக்கம் போகட்டுமா. கேசி பழனிசாமி சொல்ற ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். அதாவது நீதிமன்றங்கள் புறச்சூழ்நிலைகளை பார்த்து அந்த கட்சி யாருக்கிட்ட இருக்குது, கொடி யாருகிட்ட இருக்குது, சின்னம் யாருக்கிட்ட இருக்குது, எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிச்சயமா ஒரு தீர்ப்பு கொடுக்காது. அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் தான் கொடுக்கும். அப்படின்னா கூட அவரு சொல்றபடியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொடி ஆகட்டும், கட்சி ஆகட்டும், சின்னமாகட்டும், பொதுக்குழு உறுப்பினர்களாகட்டும், எம்எல்ஏக்கள் ஆகட்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கிறப்ப ஆனா இது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அப்படின்னு சொல்றாரு திரு கேசிபி. அதான் சொல்றேங்க. அது அவரு சரி, அது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம். 3 தனி இண்டிவிஜுவல் நபர்களை தவிர்த்து மீறி அத்தனை பேரும் அதிமுகவில் இணையலாம்னு கட்சியை பலப்படுத்துறாரு. கட்சி ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்விங்கிறது கேசி பழனிசாமி ஒவ்வொரு இதுலையும் திருக்குறள் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார். மோடி வேணும்னு ஒரு கூட்டணி நினைச்சு, மோடி வேணாம் எங்களுக்கு ராகுல் வேணும்னு இன்னொரு கூட்டணி வேண்டாம், 2 தேசிய கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு ஒரு எதிர்நீச்சல் போட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை. யார் பிரதமர்னு யாரையும் முன்னிறுத்த முடியாத ஒரு தேர்தல். அம்மா மோடி வேணுமா லேடி வேணுமான்னு கேட்டாங்க. அப்ப
மோடி வர வாய்ப்பு இல்லைன்னா அம்மா கூட பிரதமர் ஆகுவாங்கிற அடிப்படையில் அவர் ஓட்டு போட்டாங்க. ரெண்டாவது இந்த 8 தோல்வி 10 தோல்வி எல்லாம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல் எப்படி நடக்கும் தெரியும். பாராளுமன்ற தேர்தல் தோல்வி நிச்சயமா அது ஒரு தோல்வி. அதை அவர் சரி பண்ணி 26 சிக்கல் அப்படின்னு பார்வைகள் முன்வைக்கப்படுதே திரு சேலம் மணிகண்டன். இப்போ நீங்க சொன்ன சிக்கலை விட மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற விஷயத்த 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடும் அதற்கு பின்னாடி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுதான் சிக்கல் அப்படின்றது பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதிமுகவோட நிலைப்பாடு குறித்து. நான் அதை அப்படியே திருப்பி கேட்கிறேன்பா. பாஜகவோடு கூட்டணி தொடர்ந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 5 இல்ல 10 இடங்கள்ல இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்குங்கிற கணக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஆனால் அந்த கூட்டணி இங்கு உள்ள மைனாரிட்டி மக்கள் மத்தியில வேற விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது கட்சிக்கு தேவையற்ற ஒரு சுமையாக இருக்குது. எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கும். அதனால இப்ப வர்ற தற்காலிக தோல்வியை கூட நம்ம ஏத்துக்கலாம். பாஜகவோடு உறவு வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முடியுமா? 2026 இப்ப அவருக்கு தேவை பாத்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி, தன்னை நிரூபித்து ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதை மறுப்பதற்கு இல்லை. 2024 என்பது அவருக்கு ஒரு ட்ரையல் மேட்ச் மாதிரி தான் ஒழிய 2026 தான் அங்கீகரிக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அவர் பெறணும், உறுதியா பெறுவார்னு தான் நான் நம்புறேன். இந்த நீதிமன்றம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தடங்கள் இல்லாம இது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அவர் கேசி பழனிசாமி சொன்ன மாதிரி இதை வச்சு இந்த விட்டில் பூச்சிகள் மாதிரி ஒரு ராத்திரிக்கு ஈசல் பூச்சிகள் மாதிரி ஏதாவது இந்த பலாப்பழம் கோஷ்டி பன்னீர்செல்வம் கோஷ்டிக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதை தாண்டி இதுல விவாதிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறதா நான் நினைக்கல. அதுதான் சொல்றேன். ஏறத்தாழ 2.5-3 ஆண்டுகள் உள்கட்சி போராட்டம், எத்தனை 15-16 வழக்குகள், எல்லா வழக்குகளும் திரு பன்னீர்செல்வம் அந்த வகைராக்கால் போடப்பட்டு அந்த வழக்குகள் எல்லாத்திலையும் வெற்றி. இறுதியா நீங்க கேசி பழனிசாமி பிடிச்ச மாதிரியே சொல்ற கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டு அவருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமும் சின்னம் கொடுத்திருக்குது. திருநாவுக்கரசர் 1989 எப்பயோ போட்ட ஒரு சிவில் சூட்டும் இன்னும் நிலுவையில இருக்குது. அந்த அம்மா சசிகலா ஒரு இது போட்டு இப்பதான் டிஸ்மிஸ் ஆகி அடுத்ததுக்கு போயிருக்காங்க. பன்னீர்செல்வத்துக்கு வேற வழி இல்லை. அதனால அவர் நீதிமன்றத்தை மட்டுமே நம்பி இருக்கிறார். மக்கள் மன்றத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் இழுத்து விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிக்கிறார் பன்னீர்செல்வம். இது ஒரு நாள் தலைப்பு செய்தி, அடுத்த நாள் டிவியில் தலைப்பு செய்தி, அவ்வளவுதான் விஷயம். சரி, திரு சுகுணா திவாகர், இப்போ இருதரப்பு கருத்தும் வெவ்வேறாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. உங்களோட பார்வை இந்த நீதிமன்றத்தோட கேள்வியை உங்களோட பார்வையில என்னவா பாக்குறீங்க? இது ஒரு சட்டபூர்வமான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சேலமணிகண்டன் சொன்னதப்போ அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது, அந்த பொதுக்குழுடைய தீர்மானங்களே செல்லாதுன்னு ஏராளமான வழக்குகள், எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்கிறதே மறந்துடுச்சு. இப்படி பல வழக்குகளில் எடப்பாடி பழனிசாமி சாதகமாக தான் தீர்ப்பு வந்ததை பார்க்குறேன். இப்போ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கில் இவங்க தாக்கல் பண்ண மனுவில் அப்படியான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. இன்னும் லாஜிக்கலாக பார்த்தோம்னா பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிற வழக்கு தான் ஓபிஎஸ் போட்டிருக்கக்கூடிய வழக்கு. இப்போ பொதுச் செயலாளர் யாருன்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கிலேயே பொதுச் செயலாளருங்கிற அடிப்படையில் இவர் மனு தாக்கல் பண்ணுறார் அப்படிங்கிறப்ப தான் அங்கே லாஜிக்கலான ஒரு கேள்வி வருகிறது. அது ஒரு சட்டபூர்வமான நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீதிமன்றத்தில் தான் அப்படி குறிப்பிடக்கூடாதா அல்லது வெளியிலையும் அவர் குறிப்பிடக்கூடாதான்ற கேள்வியும் எழுதில்லை. இல்லை, இப்போ நம்ம எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு இப்போ ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு பிரிந்தப்ப